இன்றைக்கி நம்ம GTA 5 எப்படி டவுன்லோட் பண்ண தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து சிம்பிளாக தான் இருக்கும், அது பெருசாலாம் இருக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சர்ச் பாரில் போய்ட்டு நீங்கள் விண்டோஸ் செக்யூரிட்டி போங்க. அதில் போய்ட்டு நீங்கள் வந்து அந்த வைரஸ் அந்த த்ரெட் இருக்கும்ல, அதில் போய் மேனேஜ் செட்டிங்ஸ் அந்த இதுக்குள்ளே போகணும். அதில் போய்ட்டு நீங்கள் ரியல் டைம் ப்ரொடக்ஷன் அதை வந்து ஆஃப் பண்ணணும். முதல்ல ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்தது எல்லாமே பண்ணணும். சரியா? அப்போ அடுத்து வந்துட்டு செட்டப் இருக்கும். செட்டப்பில் போய்ட்டு நீங்கள் நார்மலாக உள்ளே போய்ட்டு ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தா வந்து ஸ்க்ரீன் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு டிக் பாக்ஸ்லாம் டிக் பண்ணணும். இந்த இதில் வந்து லிஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 2 GB ரேம் வேணும் அப்படிங்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு சீலே வச்சுக்கலாம். அதில் வச்சு இப்போ எந்த இது வேணுமோ நீங்கள் மாற்றிக்கவும் செய்யலாம். நான் சீலே வச்சுக்கிறேன். மிச்சம் எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். அப்படியே ஓகே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃபுல்லாக அன்பேக் ஆகும். அதாவது மொத்தமாக அன்பேக் ஆனதுக்கப்புறம் அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிரும். அப்புறம் நீங்கள் போய்ட்டு உங்களோட செட்டிங்ஸை போய்ட்டு ஆட் அண்டு அந்த வைரஸில் போய்ட்டு இந்த ஸ்க்ரீனில் கட்டுற மாதிரி போய்ட்டு ஆட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் அதில் போய்ட்டு உங்களோட இந்த திஸ் பிசி அப்புறம் வந்துட்டு கம்ப்யூட்டர் அதில் போய்ட்டு GTA 5 இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இது செலக்ட் பண்ணிவிட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஸ்மூத்தாக ரன் ஆகும். இப்போ அதுக்கடுத்து போய்ட்டு ரியல் டைம் ப்ரொடக்ஷனை ஆன் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இதை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க ஃபினிஷ் கொடுத்துட்டு அந்த 2 இதை டிக்கை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேம் வந்துடும். இந்த இதுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வீடியோ வேணும்னா எனக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன்.